வானம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தொகுப்பாளினி பத்மபிரியா. இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பெரம்பூர் தொகுதியில் தான் இருக்கேன். இந்த தொகுதி யாரோடைய தொகுதி நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்மளோட சிஎம்மோட தொகுதி தான். இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே விலையில்லா உணவகம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த உணவகத்தில் பார்த்தீங்கன்னா திட்ட 108 பேர் ஒரு நாளைக்கு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் அந்த ஃபுட்டோடைய குவாலிட்டி எப்படி இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம். நீங்க எத்தனை நாளா சாப்பிட்டு இருக்கீங்க? சாப்பாடெல்லாம் எப்படி இருக்கு? நான் ஒரு 3 மாசமா சாப்பிட்டுங்க மேடம். என்ன சாப்பாடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? டிஃபன், இட்லி, கிச்சடி அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். டேஸ்டா இருக்கும். ஆமா, நல்லா இருக்கு. ஒரு ஆள் எவ்வளவு அன்லிமிட்டடா எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஆமா, கொடுக்குறாங்க. பசி நேரத்துல கொடுக்குறாங்க. வயிறார திருப்தியா இருக்கு. இது எந்த அளவுக்கு உங்களுக்குலாம் பயனா இருக்கு? நல்லா இருக்குது மேடம். இது இருக்கோ ஒரு பொழுது கழிக்கிறோம். ஒரு 50 ரூபா மிச்சமாகுது எங்களுக்கு வருமானம். குறைந்த வருமானம் தான் எங்களுக்கு. ஒரு 50 ரூபா சேஃப்டியா இருக்கா வந்து சாப்பிட்டு. நீங்க எவ்வளவு நாளா சாப்பிடுறீங்க? தரக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுருந்தேன். எலெக்ஷன் டைம்ல கொஞ்சம் மூடிட்டு வச்சிருந்தாங்க. எலெக்ஷன் நடக்கிற டைம்ல போடக்கூடாது ஒரு சட்டம் போட்டு மூடி வச்சிருந்தாங்க. அப்போ சாப்பிட முடியல, கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்தோம். இப்போதைக்கு கோரிக்கை என்னன்னா, ஒரு பப்ளிக் பாத்ரூம் எதனா ஒன்று இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். எங்களுக்கு ஒரு பப்ளிக் பாத்ரூம் இல்லாமல் அங்கங்கே அலைய வேண்டாது. நாங்கள் கூலி வேலைக்கு போகிறோம், அடிபட்டுருக்கு, என்னால் எங்கேயும் போக முடியல, வர முடியல. ஒரு பப்ளிக் பாத்ரூம் இந்த ஏரியாவில் இந்த இது திறந்ததுலேருந்தே நாங்கள் வாங்கிட்டு தான் இருக்கோம். பக்கத்தில் தான் இருக்கிறோம். நல்லா இருக்கு. எத்தனை நாளாக சாப்பிட்டு இருக்கீங்க நீங்கள்? இது எப்போ திறந்தாங்க? பக்கத்து இதில் தான் வீடு, அதனால கிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு கிட்ட இருக்குது சாப்பிடுவீங்க. என்னென்ன சாப்பாடெல்லாம் போடுறாங்க? உங்களுக்கு எது அதில் ரொம்ப பிடிச்ச சாப்பாடு? பொங்கல் நல்லா இருக்கும். பொங்கல் நல்லா இருக்கும். அதுக்கு முந்தி வடை, கேசரிலாம் கொடுத்தாங்க. இந்த வாட்டி சிஎம் வந்ததுலேருந்து வெறும் இட்லி அது இதுதான் கொடுக்குறாங்க. அதெல்லாம் நின்று போச்சு. ஓகே. அதுக்கு முந்திலாம் வடை, கேசரி நல்ல நாள் கிழமை சூப்பராக விட்டுருந்தாங்க. இப்போ வெறும் பொங்கல், ஒரு நாளைக்கு பொங்கல், ஒரு நாளைக்கு இட்லி நல்லா இருக்கு. ஆனால் அதை தான் வாங்கி சாப்பிட்றோம். நாங்கள் வயசாகி போச்சு, 65 வயசு ஆயிடுச்சு. என்னால் முடியல. காலையில் ஏஞ்சி குளிச்சு முடியல கட்டிட்டு பக்கத்துலேயே வாங்கி சாப்பிட்றேன். இப்போ சிஎம் இங்கே கேண்டிடேட்டாக போட்டிட்டு வெற்றி பெற்றாரு. உங்களுடைய முதலமைச்சர் இருக்கார் இல்லையா சிஎம். இப்போ அவருக்கு என்ன கோரிக்கை வைக்கணும்னு நினைக்கிறீங்க? இந்த ஏரியாவில் வேற என்னென்ன வசதி திட்டங்கள்லாம் வேணும்? மத்தியான சாப்பாடு, மதிய உணவு, காலை இந்த விலையில்லா மாதிரி மதியானத்துல சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா. ஏன்னா முடியல, கால் வலி, நொண்டின்னு வாங்குறோம். வணக்கம் ஐயா, இங்க எவ்வளவு நாளா சாப்பிடுறீங்க நீங்க? நான் ஒரு 2 நாள் தான் சாப்பிடுறேன். 2 நாளா தான் சாப்பிடுறீங்க. சாப்பாடுடைய டேஸ்ட்லாம் எப்படி நல்லா இருக்கு? உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த 2 நாளா நீங்க சாப்பிட்டதுலயே? நான் ஒரு நாள் பொங்கல் சாப்பிட்றேன், அன்னைக்கு நல்லா தான் இருந்தது. இன்னும் இட்லி சாப்பிட்றேன். இது எந்த அளவுக்கு உங்களுக்கு பயனா இருக்கு? இல்லைம்மா, எனக்கு அம்மா வீட்டில் சாப்பிடுவேன். இப்போ இங்கே கொடுக்குறதுனால எனக்கு ஒரு 10 ரூபா மிச்சமாக, அதனால ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஓகே. முதலமைச்சர் எப்படி ஆட்சி பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறீங்க நீங்க? முதலமைச்சர் இப்போ தான் வந்திருக்காரு நம்ம தொகுதிக்கு. இன்னும் அவர் வரல. அவர் வந்தாருன்னா நல்லது செய்வார். ஓகே. வேற என்னென்ன அடிப்படை தேவைலாம் இருக்குண்ணா இந்த ஏரியாவில்? எங்கள் ஏரியாவில் இப்போ தான்மா கொஞ்சம் கரண்ட் இது ஆகுது. தண்ணி வசதிலாம் நல்லா இருக்குது. அதனால் சில இடத்துல மேடு பள்ளம் ரொம்ப இதுவாக குண்டு குழியமான சாலை இருக்குன்றீங்க? இங்கேம்மா காவேரி சாலையில் பள்ளம் நோண்டி அப்படியே விட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. அதுதான். ஐயா வணக்கம். வணக்கம். சாப்பாடு எப்படி இருந்துச்சு? நீங்க எவ்வளவு நாளா சாப்பிட்டு இருக்கீங்க? டெய்லியும் சாப்பிட்டுக்கிறோம். டெய்லியும் சாப்பிடுறீங்க. என்னென்ன சாப்பாடுலாம் போடுறாங்க? அதுல உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? இட்லி போடுறாங்க, பொங்கல் போடுறாங்க, எல்லாமே போடுறாங்க. சரி, முதலமைச்சர் எப்படி ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு? நான் சந்தோஷமா இருக்குது எங்களுக்கு எல்லாருக்கும். ஓகே. இங்க அடிப்படையான தேவை வேற என்னென்ன இருக்கு? உங்களுக்கு என்னென்னலாம் தேவை இருக்கு இந்த ஏரியா? இல்லை, இங்கே நல்லா தான் பண்ணுறாரு, எல்லாம் செய்கிறாரு. எல்லாத்தையும் அவர் மேலே எந்த குறையும் இல்லை. எதுவும் இல்லை. இதை தாண்டி இந்த விலையில்லா உணவை தாண்டி வேற என்னெல்லாம் வேணும் உங்களுக்கு? அதுக்கு என்ன வேணும் அதான் போடுறாங்க. இட்லி, பொங்கல், வடை. இப்போ ஒரு ஆள் எவ்வளோ வேணா சாப்பிட்டுக்கலாம். 4 இட்லி 3 இட்லி வைக்கிறாங்க. போகிறதா 4 இட்லி. அது நமக்கு தேவை, இன்னும் தேவைன்னா கேட்டால் கொடுப்பாங்களா? கொடுப்பாங்க, கேட்டால் கொடுக்குறாங்க.
சரி okay. சாம்பார் எல்லாம் இருக்கும். இல்லை எந்த குறையும் இல்லை. சாப்பாடு நல்லா சாப்பாடு தான் எப்படி இருக்கு. இருக்கு? நீங்க எவ்வளவு நாளா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? நாங்கள் இப்போ தான் சாப்பிட்ருக்கோம். ஒரு 2-3 நாளாக தான் சாப்பிட்டோம். 2-3 நாளா? என்னென்னலாம் போட்டாங்க நீங்க வந்து அந்த 2-3 நாள்ல? இட்லி தான் போட்டாங்க. அதுக்கு முன்னாடி பொங்கல்லாம் போட்டான்னு சொன்னாங்க. ம். நல்லா தான் இருக்கு. உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? எல்லாமே நல்லா தான் சாப்பிட்டது பிடிச்சிருந்த மாதிரி நல்லா இருக்கு. ஓகே. இப்போ முதலமைச்சரோட ஏரியா வரை இது. ஸோ நீங்க இங்கேயே வசிக்கிறீங்க இல்லையா? ஆமாம். உங்களுக்கு வந்து வேற என்னென்ன தேவையெல்லாம் இருக்கு இந்த ஏரியால வந்து அடிப்படை தேவைன்னா என்னென்ன சொல்வீங்க? அடிப்படை தேவைனாங்க மக்களுக்கு வந்து ரோடு, தண்ணி, ஹாஸ்பிட்டலு, படிப்பு, இந்த கரண்ட்டு அதெல்லாம் நல்லா இங்க இருந்தால் வந்து மின்வெட்டெல்லாம் நடக்குதா? இடையில கொஞ்சம் கொஞ்சம் நடந்தது. ஆனால் இப்போ அவ்வளோ இல்லை. ஓகே. ஆமாம். முதலமைச்சர் வந்து எப்படி ஆட்சி பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறீங்க? நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. ஐயா வணக்கம். வணக்கம். சாப்பாடு எப்படி இருக்கு? நல்லா இருக்குமா. நீங்க எவ்வளவு நாளா இங்க சாப்பிட்டுட்டு நான் இருக்கீங்க? ஒரு 3 மாசமாக சாப்பிட்றேன். 3 மாசமா சாப்பிடுறீங்க. சாப்பாடு எல்லாமே நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். தினமும் ஒரு ஃபுட்டுக்கு ஆமா. கொடுக்குறாங்க. ஒரு இப்ப நாளைக்கு சாப்பிட்டு வேணும்னா திரும்ப போய் வாங்கினா ஆ, கொடுப்பாங்களா? கொடுப்பாங்க. ஓகே. இது வந்து முதலமைச்சர் வந்து ஏரியா. ஸோ அவர் வந்து இது மாதிரி நிறைய நல்ல திட்டங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த காலையில இல்லாம உங்களுக்கு வேற என்னென்னலாம் வந்து தேவை இருக்கு? காலையில் தான் போடுறாங்க. இன்னிலேருந்து மத்தியானம் சாப்பாடு போடுறாங்க. அப்படியா? போட்டால் நல்லது தான். இல்லை ஏழைப்பட்டவங்க சாப்பிடுவாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் இது கோரிக்கை ஏதாவது இருக்கா முதலமைச்சர் கிட்ட? நம்மளுக்கு என்ன கோரிக்கை இருக்கு? இந்த ஏரியாவுக்கு வேற ஏதாவது அடிப்படையான வசதிகள் அந்த மாதிரி ஏதாவது தேவை இருக்கா? இல்லை, அது அவங்களே பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரி பண்ணுவாங்க. முதலமைச்சர் வந்து ஆட்சிக்கு வந்திருக்காரு. அவர் வந்து எப்படி பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறீங்க? பண்ணுறது கொஞ்சம் ஒரு மாதம் தானே ஆகுது. ஆ. இனிமேல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் சரி பண்ண முடியும். ஓகே. ஒரே நாளில் பண்ண முடியாது. டைம் நிறைய இருக்குல்ல. இது சிஎம்மோட ஏரியா வர உங்களுக்குலாம் வந்து வேற என்னென்ன தேவை இருக்கு அடிப்படை தேவை? நான் வந்து மெட்ரோட்டில் ஒர்க் பண்ணுறேன். ஆ. குறைந்த சம்பளம் கம்மியாக தான் தராங்க. அது கொஞ்சம் ஏற்றி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே. அவர் வந்து எப்படி ஆட்சி பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறீங்க? நல்லா போகுது மேடம். கரெக்டாக செய்கிறாரு. லஞ்சம் இல்லாத போகுது. மக்களுக்கு தேவையானதானே ஆமா. செய்யறாருன்னு நினைக்கிறீங்க? நல்லது செய்கிறாரு மேடம். இந்த விலையில்லா உணவு வந்து எந்த அளவுக்கு வந்து பயனுள்ளதா இருக்கு? எந்த அளவுக்கு உங்களுக்கு பயன் தருது இது காலையில உணவு? அதாவது எங்கேயும் போயிட்டு யார்கிட்டயும் கெஞ்சாம ஒரு காலில் வந்து எனக்கு சோறு கொடு, எனக்கு பசிக்குது, எனக்கு 10 ரூபா 10 ரூபா 5 ரூபா 10 ரூபா கொடு சொல்லி நாங்கள் பிச்சை எடுக்காம நாங்கள் சோறு சாப்பிடுவோம். சோறு சாப்பிடுறீங்க. காலைல டிஃபன் ஓகே. முதலமைச்சர் வந்து ஆட்சி எப்படி பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறீங்க? சூப்பராக பண்ணுறாரு. வெரி சூப்பர். என் பேர் சூர்யா. நான் தமிழக வெற்றி கழகத்தோட ஒரு தொண்டனாக இருக்கேன். ஓகே. 108 பேர் இங்கே வந்து சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களே, இது 108 பேர்னா வந்து இது ஒரு கணக்கெலாம் கிடையாது. நாங்கள் வந்து ஒரு போடுற நேரத்தில் சில பேர் என்ன பண்ணுறாங்க, பாத்திரம்லாம் கொஞ்சம் பேர் சில பேர் எடுத்துன்னு வந்துடுறாங்க. எங்கே சாப்பிட்றதுலாம் முன்னுரிமை தரணும்னு நாங்கள் ஆரம்பத்தில் பண்ணின்னு இருந்தோம். இவங்க அது மாதிரி வயசானவங்களாம் அந்த லேடிஸாக இருக்கிறவங்க வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ஆம்பளைங்களோட சேர்ந்து இது பண்ணி சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு ஒரு மாதிரி கூச்சமாக தான் இருக்கிறதுனால அவங்க அந்த கிண்ணம் அந்த மாதிரி பாத்திரம்லாம் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு 2-3 பேருக்கு தரோம். வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கேட்டு வாங்கிட்டு போகிறனால தான் வந்து இது பத்தாத போகுது. இப்போ இது இன்னும் ஆளுங்க அதிகரிக்க இது இன்னும் கொஞ்சம் மேலே இதை நாங்கள் பலப்படுத்த அதிகரிக்கிறதுக்கு நாங்கள் அதுக்கான முயற்சி நாங்கள் எடுப்போங்க. இந்த ஏரியால இந்த விலையில்லா இதுவை வந்து ஆரம்பிச்சதுக்கான முதல் நோக்கம் என்ன? இந்த ஏரியாவில் விலையில்லாத விருந்துக்கு ஆரம்பித்த முதல் நோக்கம் என்னடானா, நம்ம காலம்பூரா பார்த்தா நிறைய பேர் இங்கே கூலி தொழில் வேலை செய்கிறவங்க இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. பாதி பேர் வீட்டுக்கு போகிறாங்க, பாதி பேர் பல கஷ்டத்தில் ரோட்லேயே இப்படியே இருந்துடுறாங்க. அவங்களுக்கு வந்து காலையில் ஒரு முறை அவங்களுக்கு காலை உணவு அளிக்கணும். ஏன்னா காலையிலே ஒரு சாப்பிட்டா தான் எதுவுமே வேலை நடக்கும். நம்மளுக்கு சாப்பிட்டா தான் மனசு எனர்ஜி வரும், காலையில் போய் வேலையை உழைக்க முடியும், போக முடியும், வர முடியும். அதால் இந்த இடத்துல இந்த காலை சாப்பாடு வந்து நம்ம தரணும்னு இது பண்ணோம். அம்மா ஹோட்டல்லாம் இருந்தால் கூட இந்த பகுதியில் அம்மா ஹோட்டல் வந்து தேடி போக முடியாது இப்போ மக்கள் சொல்லிட்டு இப்போ தளபதி விழாவில் விருந்தகத்தில் தான் எதிர்பார்ப்பு அதிகமாக வச்சு வந்து இங்கே வந்து காலைல வந்து சாப்பிட்றாங்க. வந்து ஓகே. எத்தனை பேருக்கு நான் ஒரு நாளைக்கு சாப்பிடுவாங்க? ஒரு நாளைக்கு அதான் சொன்னாங்களே 100 பேர் சாப்பிடுவாங்க. 100 பேருக்கு மேலே இருக்கிறத நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போடுவோம். சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்தமாரி ஸ்கூல் பசங்க வந்து அந்தமாரி ஒரு டிஃபனில் வந்து கேட்பாங்க, நாங்கள் ஸ்கூலில் போய் எடுத்துகிட்டு போய் சாப்பிடுவோம் நாங்கள் சொல்லுவாங்க, அவங்களுக்கும் போட்டு தருவோம். இங்கே வரவங்களுக்கு எல்லாருக்குமே உணவு கரெக்டாக போய் சேரும். போய் இது வந்து சில பேர் வந்து ஏமாற்றத்தோட இருக்காது. என்னைக்குன்னா ஒரு நாள் சில பேர் இது பண்ணி போனால் கூட மறுநாள் நாங்கள் அதை கரெக்டாக கணக்கில் வச்சு நாங்கள் கரெக்டாக பார்த்து கொடுத்துருவோம். நாங்கள் எத்தனை வருஷமா இதை ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? இது கிட்டத்தட்ட கட்சி தொடர்ந்து நேரத்துலேருந்தே இதை ரன் பண்ணின்னு இருக்காங்க. இது ஒரு 2 வருஷமாக இதை நாங்கள் தொடர்ந்து ரன் பண்ணின்னு இருக்கிறோம். நாங்கள் இந்த விஷயம் வந்து விஜய் சாருக்கு தெரியுமா? உங்களுக்கு ஏதாவது பாராட்டுகள் ஏதாவது சொன்னாரா? ஏன்னா இது வந்து சிஎமோட ஏரியா வர. இது சிஎம் ஏரியான்றது இப்போ தளபதி பெரம்பூர் தொகுதியை கேண்டிடேட்டாக நிற்கிறனால தான் இது சிஎம் தொகுதி. இதுக்கு முன்னாடி வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி தான் இதுவும் ஒரு இடம். இப்போ சிஎம் தொகுதின்னு இப்போ இதை அவர் கேண்டிடேட்டில் நின்று இப்போ இந்த இடத்துல எம்எல்ஏவாக ஜெயிச்சு இப்போ முதலமைச்சர் ஆகிட்டாரு. இப்போ இது இவருக்கு தெரியும்னு கிடையாது தளபதிக்கு. இது முன்னாலே தெரியும். ஏண்டானா வடசென்னை மாவட்ட செயலர் சிவா அண்ணா வந்து அவர் தொடர்ந்து இதை பண்ணிவிட்டு இதை பண்ணுறதெல்லாம் நம்ம சமூக வலைத்தளத்தில் நம்ம விட்றோம். சமூக வலைத்தளத்தில் இருக்கிறதெல்லாம்
தளபதிக்கு தான் தெரியணும்னு கிடையாது, அடுத்த கட்ட தலைவர்களுக்கும் இதை பற்றி தெரியும். அதை பற்றி அவங்க மாவட்ட செயலாளர்கிட்ட பேசியிருப்பாங்க, நிர்வாகிகள்கிட்ட பேசியிருப்பாங்க. இப்போ இது சிஎம் தொகுதி இன்னும் கொஞ்சம் நாள் இப்போ எம்எல்ஏ ஆஃபீஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அப்போலாம் இன்னும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் இந்த இடத்துல ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாகும் போது இதை வேறு ஏதாவது இது பண்ணலாமா, இதை கொஞ்சம் விரிவுபடுத்தலாமான்றத மாவட்ட செயலாளர் அவர்கள் முடிவு எடுத்து பண்ணுவாங்க. இது ஓகே, அப்போ நீங்கள் ரசிகர் மன்றத்துலேருந்து இதை பண்ணிட்டு இருக்கீங்களா? ரசிகர் மன்றத்துலேருந்து மக்கள் மன்றம், ரசிகர் மன்றம் கிடையாது மக்கள் மன்றம், மக்கள் மன்றத்துலேருந்து நாங்கள் இதை பண்ணிட்டு வரோம். நாங்கள் இது ஓகே, இதை தவிர்த்து வேற என்ன நல்லா செய்யலாம்னு ஐடியா வச்சிருக்கீங்க? இது எங்களால் இப்போதைக்கு சொல்ல முடியாது. இது மேல் மட்டத்தில் நிர்வாகிங்க அவங்க இல்ல முடிவு இப்ப எடுக்கணும். காலையில மட்டும் கொடுத்துட்டு இருக்கீங்களா? இது ஆமா. மதியம் இரவு அது மாதிரி அதுதான் அதெல்லாம் வந்து வாய்ப்பு அடுத்தடுத்து இருக்கா? அதடுத்து கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. இப்போ தளபதி நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் திட்டம் வச்சிருக்கிறாரு. ஒன்று ஆமா. மக்களுக்கான ஆட்சி மக்களுக்காக மட்டும் தான் இருக்கணும்னு ஒரு சிந்திச்சு பண்ணிட்டு இருக்கிறனால இதை பற்றி அடுத்தடுத்து என்ன பண்ணலாம், இது மட்டும் இல்லாத இன்னும் இது மாதிரி இல்லாத இடங்கள்லாம் இருக்குது, சில இடம் இருக்குது. அந்த இடத்துல இதை கொண்டு போகலாமா, இதை போய் சேர்க்கலாமான்றத நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் பார்க்கலாம். இப்போ ஏன்னா இப்போ ஆட்சிக்கு வந்து இப்போ 40 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம பல்வேறு திட்டங்களை பார்த்துருக்கோம், பல்வேறு இடத்துல பண்ணுறாரு. காலை உணவு திட்டம், அதிகாரிகளை கூப்பிட்டு ஆலோசனைலாம் பண்ணுறாரு. அதுமாரி இதுக்கும் ஒரு முடிவு எடுத்து கண்டிப்பாக பண்ணுவார். கண்டிப்பாக அடுத்தடுத்து இல்லை மதியானம் போல் நீங்கள் சொன்ன மாரி இன்னும் அடுத்தது எல்லாமே இதில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக கண்டிப்பாக நடக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா தெரியாதவங்களுக்கு கூட இதுக்கப்புறம் இந்த ஏரியாவில் வந்து இப்படி ஒன்று கொடுத்துட்ருக்காங்கன்றது கண்டிப்பாக தெரியும். ஸோ இதே மாதிரியான சூப்பரான ஒரு நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் பத்து. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க முக்கியமாக சேனலை.